வணக்கம். இன்று நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பேசக்கூடிய விஷயம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதம் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் விஸ்வ இந்து பரிஷத் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பிரசாதத்தில் கலப்படம் இருப்பதை சொல்லி வந்தோம். போராட்டங்களும் நடத்தினோம். அதேபோல் சபரிமலையில் நடக்கக்கூடிய அங்கு தயார் பண்ணக்கூடிய பிரசாதத்திலும் அங்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நெய்யும் மாட்டுக்கொழுப்போடு சேர்ந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டதும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது திருப்பதி லட்டு விஷயத்தில் வந்திருக்கிறது. இதன் பின்னணியில் ஹிந்து கோயில்களில் நடக்கக்கூடிய பூஜா சாமான்களில் கலப்படத்தை கலர்த்து கொடுப்பது ஒரு வாடிக்கையாக வழங்கப்பட்டது. நமது அரசியல்வாதி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லக்கூடிய ஆள் திருமாவளவன் பேசுகிறார். எல்லா இனிப்பிலும் மாட்டுக்கொழுப்பு இருக்கும், அது பற்றி பேச வேண்டியதில்லை என்று சொல்லி அவர் தான் சொல்கிறார்களே, டாஸ்மாஸ் கடையில் விற்கக்கூடிய சாராயம் கூட கலப்படம் கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க. அது அவங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் பக்தருடைய மனசில் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய எல்லா இஷ்டங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆகையினால கடந்த 40 ஆண்டுகளாக விஸ்வ இந்து பரிஷத் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு, ஆலய நிர்வாகம் அது ஒரு வியாபார நோக்கோடு பண்ணக்கூடாது. இன்று குறிப்பாக தென் பாரதத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் முழுவதுமே வியாபார நோக்கத்தோடு நடக்கிறது. திருப்பதி எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களில் ஒரு 40% பேர் ஹிந்து பெயரில் இருக்கக்கூடிய திருட்டு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்றாங்க. திருப்பதி திருமலைக்கு போகக்கூடிய டிடிடிசி பஸ்ஸில் கூட மதர் தெரசாவுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிள் வசனங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பல ஆள்களும் கிறிஸ்தவர்களே. ஆகையினால அந்த அளவில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால ஹிந்து சமயத்தை அழிப்பதற்காக வேணும்னு சொல்லியாச்சுன்னா இந்து கோயில் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மறைமுக தாக்குதல் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாஸ்திகவாதிகளாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் பண நோக்கத்தோடு இருக்கக்கூடிய வியாபாரிகளும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம். இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வேதனையான விஷயம். ஆகையால் விஸ்வ இந்து பரிஷத் இந்த காரணம் மட்டுமல்ல, நிர்வாகம் பக்தர்கள் கொடுக்க வேண்டும், நிர்வாகத்தில் சுத்தமான சாமான்கள் கொடுக்க வேண்டும். அங்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள், அங்கு இருக்கக்கூடிய சாமான்கள் டெண்டருடைய பெயரில் விலை குறைத்து வாங்கி கொண்டு சரியான சாமான்கள் கொடுக்காதது விஸ்வ இந்து பரிஷத்து கண்டனம் தெரிவிக்கிறோம். தேவைப்பட்டால் இதற்காக நாடு முழுவதும் அரசாங்கம் ஹிந்து கோயில்கள் எப்படி ஒரு செக்குலர் கவர்மெண்ட், ஒரு மதசார்பற்ற அரசு ஹிந்துக்களுடைய கோயிலை மட்டும் நிர்வாகம் பண்ணுவது சரியல்ல என்று சொல்லி போராட்டம் நடத்துவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகையினால கோயில்களில் நடத்தக்கூடிய பூஜா சாமான்கள் அது வெறும் திருப்பதி மட்டுமில்லை, சபரிமலை மட்டுமில்லை, அது காசி ராமேஸ்வரம் மட்டுமில்லை, பழனி அல்ல. இப்போ பழனியை பற்றி சொல்லும்போது ஆவின் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ அரசே கலப்படம் சொல்லி கொடுக்குறாங்களா?